அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்றைக்கு எப்படிப்பட்ட வரலாற்று நாள் தெரியுமா? ஒரு யுகத்தை மாற்றி போட்ட ஒரு மனிதனினுடைய பிறந்த நாள் டிசம்பர் 11. அந்த ஒரு மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு மனிதனினுடைய ஒரே வாழ்வாதாரமான சுதேசி பத்திரிகையை முடக்கினார்கள். அவனுடைய சொந்த இனத்திலிருந்து வெளியே அனுப்பினார்கள். குடும்பத்திலிருந்து அத்தனை போராட்டம். காசிக்கு செல்கிறார், பாண்டிச்சேரிக்கு செல்கிறார். போராட்டமான வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு மனிதன் உலகுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? இத்தனை போராட்டத்திற்கு இடையிலேயும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞனான புரட்சி கவி பாரதியார் அவர்களினுடைய பிறந்த நாள் என்று. இந்த புரட்சின்ற வார்த்தையே பாரதி தானங்க கொடுத்தாரு. புரட்சின்ற வார்த்தையே அவர் தாங்க கொடுத்தாரு. அது என்னப்பா புரட்சின்னு கேட்டாங்க. திரளுவது திரட்சி, மிரளுவது மிரட்சி. நான் ஒரு விஷயத்த இன்னொன்றாக புரட்டி போடுறேன்ப்பா, ஒரு விஷயத்த மாற்றி போடுறேன்ப்பா. திரளுவது திரட்சி, மிரளுவது மிரட்சி. நான் புரட்டி போடுகிறேன். புரளுவது புரட்சின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாருங்க. சொல் புதிது, சுவை புதிது, சோதி நவமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை என் கவிதை, கவிராயன் தமிழுக்கு இல்லை என்ற வசை என்னால் தீர்ந்ததுன்னு சொன்னாருங்க பாரதி. ஒரு உரைநடை கவிதைன்னு ஒன்று எழுதும்போது இதெல்லாம் கவிதையான்னு எல்லாரும் கேட்டாங்க. வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, கலிப்பால இது வரலையேப்பான்னு எல்லாரும் கேட்ட போது பாரதி சொன்ன வார்த்தை, இது புதுசுப்பா, என் கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும்பான்ட்டார். அப்படிப்பட்ட அதனால தானே வைரமுத்து எழுதினாரு, அது எப்படி எட்டயபுரத்திலே ஒரு தாய்க்கு மட்டும் கிடைத்தது ஒரு நெருப்பை சுமக்கும் கருப்பை. கவிதை நிலாமுற்ற விளையாட்டின் நேரடி வர்ணனையாக இருந்தபோது இவன்தான் பாமர மக்களின் பசி விண்ணப்பம் எழுத பயன்படுத்தினான். ஒரு வார்த்தை சொல்லுவார் சார், இவனை கண்டு அஞ்சிதான் யமன் எருமையில் வராமல் யானையில் வந்தானோ அப்படின்னு. எப்படிப்பட்ட கவிஞன் தெரியுமா சார் இந்த பாரதி? எப்படியான புரட்சியை கொடுத்தவர் தெரியுமா பாரதி? அவர் வாழ்ந்த காலத்துல எட்டயபுரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்த கவிஞர்கள் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே பங்கேற்கிறாங்க. அதில் 2 பேருக்கு பாரதியார் பட்டம் கொடுத்தாங்க. 2 பேருக்கு பாரதின்ற பட்டம் 2 பேருக்கு கொடுத்தாங்க. சுப்பிரமணிய பாரதின்னு ஒருத்தர் இருந்தார், சோமசுந்தர பாரதின்னு இருந்தார். 2 பேருமே நண்பர்கள் தான். சுப்பிரமணியன் இவர் பேர், இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணிய பாரதின்னு இவருக்கு பாரதி பட்டம் கொடுக்குறாங்க. அதே போல் அந்த ஊரில் சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் பாரதி பட்டம் கிடைச்சாங்க. இப்போ இந்த சோமசுந்தர பாரதி என்பவர் கவிதையில் சிறந்தவராக இருக்கிறார், புலமையில் சிறந்தவராக இருக்கிறார், தமிழில் சிறந்தவராக இருக்கிறார். அதே போல் சிறந்தவராக இந்த சுப்பிரமணிய பாரதி தன்னுடைய தமிழையும் தன்னுடைய கவிதையையும் இந்த நாட்டிற்காக பயன்படுத்தினார். நாட்டினுடைய விடுதலைக்காக பயன்படுத்தினார். மனித வாழ்வை சொல்வதற்காக பயன்படுத்தினார். இந்த சமூகத்திற்காக பயன்படுத்தினார். அதனால் பாரதி என்கிற பட்டத்தை தனக்கான ஒரு பட்டமாக மாற்றி வச்சுக்கிட்டாருங்க. தனக்கான பெயராக மாற்றி வச்சுட்டார். பராசக்திகிட்ட போய் தனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்கிறாருங்க. கேட்கறது வீடு வேணும், காணி நிலம் வேண்டும். பராசக்தி காணி நிலம் வேண்டும் டிஃபைன் பண்றாரு. தூய நிறத்தினதாய் தூண்கள் அழகியதாய் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். கேணி அருகினிலே 10-12 தென்னை மரங்கள் வேண்டும். கத்தும் குயிலோசை என் காதில் விழ வேண்டும். என் சித்தம் மகிழ்ந்திடவே அங்கு என் பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். இந்த காட்டு வெளியினிலே அம்மா நீ காவல் உற வேண்டும். இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் பாட்டு எழுதிடுவேமா. சொல்ற வார்த்தையை பாருங்களேன், இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் பாட்டு எழுதிடுவேமா. என் பாட்டு திறத்தாலே இவ்வையகம் பாலித்திட வேண்டும். இதெல்லாம் கிடைக்கணும்னா என்னோட சுயலாபத்துக்காக கேட்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு அறிவானவனை படைச்சிட்டு உன்னை இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறியேன்னு போய் பராசக்தியிட்ட சொல்றாரு. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அவர் கேட்கறது எல்லாமே இந்த நாட்டுக்காகவே இருக்கும். எனக்கு சக்தி கொடுக்க மாட்டியா? இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுக்க மாட்டியா? நான் பாட்டு எழுதிட்டேன்னா இந்த நாடு நல்லா இருக்கும்ல, என்னை வளர்த்துட மாட்டியா? அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே மற்றவர்கள் மீது. சார் ஒரு வார்த்தையில வாழ்க்கையை வச்சார் சார். ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு வார்த்தை வச்சார்ல. இந்த பாப்பான என்ன பண்ணா, பெண் குழந்தைகளை தான் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. பெண் குழந்தைகளை பாப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆண் குழந்தைகளை தம்பின்னு கூப்பிடுவாங்க. பெண் குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. பாரதி தான் எழுதினார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு. எத்தனை பெரிய விஷயங்கள். இன்னைக்கும் பெண் குழந்தைகள் பயந்து கொண்டு இருக்காங்களே வெளியே போறதுக்கு, பஸ்ஸில் போறதுக்கு. இந்த ஆண் சமூகத்தின் மீது பயம் கொண்டிருந்தவர்களுக்கு பாரதி கற்றுக் கொடுத்த வார்த்தை, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு.
வள்ளுவர் கூட ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னார். பாரதி தான் சொன்னார், ஏன் மகள் சான்றோன் ஆனா கேட்க மாட்டாங்களா? மகள் சான்றோன் ஆனா தாய்க்கு உவக்காதா? மகள் சான்றோன் ஆனா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்காதான்? பாரதி தான் மகளை கொண்டாடினாருங்க. ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னாருங்க பாரதி. மேனி சிலிர்க்குதுன்னாருங்க. அப்படி மகள்களை கொண்டாடக்கூடிய கவிஞனாக, பெண் விடுதலைக்காக போராடிய கவிஞனாக, புரட்சியின் மூலமாக இந்த நாட்டை மாற்றிய கவிஞனாக, கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த கவிஞன் சார். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் மடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, ஊனமரு நல்ல முதே ஊரு சுவையே கண்ணம்மான்னு எழுதியிருப்பார். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்தார் பாரதி. புரட்சியை, காதலை, காவியத்தை சொல்லிக்கிட்டே போலாங்க பாரதிய சார். மெரினா பீச்சில் மகாத்மா காந்தி அவர்கள் பேசுறார். பாரதி எப்படிப்பட்ட தைரியசாலி பாருங்க. இதை கேட்கிறார் பாரதி, அங்கிருந்து கேட்கிறார். கேட்டுட்டு காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். மகாத்மா காந்தி அவர்களே, நீங்க எங்க ஊர்ல வந்து பேசுனீங்க, உங்களுடைய பேச்சை முழுவதா கேட்டேன், அருமையா இருந்தது. நீங்க உங்க தாய்மொழியான குஜராத்தில பேசியிருக்கலாம், அல்லது எங்கள் தாய்மொழியான தமிழ்ல பேசியிருக்கலாம். ஆனால் நாம் எந்த மொழியை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த ஆங்கிலத்தில் ஏன் பேசினீர்கள்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. இப்ப காந்தி அவர் ரொம்ப ஹியூமர் சென்ஸானவர். அவர் திரும்ப எழுதுறாரு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த லெட்டர் எழுதுறத நீங்க ஏன் இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் திரும்ப, நீங்க ஏன் ஆங்கிலத்தில் எழுதுனீங்க? பாரதியினுடைய பதில் அதுக்கு, பிறரது குறைகளை சொல்வதற்காகவோ பிறரது குற்றத்தை சொல்வதற்காகவோ நாங்கள் ஒருபோதும் எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை பயன்படுத்த மாட்டோம்னு தைரியமாக சொன்ன ஒரு மிகப்பெரிய கவிஞனாக பாரதி இருந்திருக்கார் சார். வறுமையிலும் பாரதியினுடைய அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு பாருங்களேன். வீட்டில் வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அரிசி இல்லை, கொஞ்சோண்டு அரிசி இருக்கு. செல்லம்மா பாரதி எங்கிருந்தோ அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களுடைய மனைவி. இவர் என்ன பண்றாரு, அந்த அரிசியை எடுத்து குருவிகளுக்கு போட்டு விட்டு விடுதலையாவோம் சிட்டுக்குருவியின் போலேன்னு பாட்டு எழுதுறாருங்க. இப்ப செல்லம்மா பாரதி கேட்குறாங்க, இப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பணத்துக்கு என்ன பண்றது, இந்த கவிதையினால காசு வருமான்னு ஒரு சொல்றாரு. இந்த கவிதையை யாம் பத்திரிகைக்கு அனுப்புவோம், அதன் மூலமாக பணம் வரும், கவலைப்படாதே. இன்றைக்கு என் கவிதை பணமாகாமல் இருக்கலாம், நாளை என் கவிதை வரலாற்றில் மிகப்பெரிய பணத்தை கொண்டு வரும். அதை பார்ப்பதற்கு நான் இருக்கிறேனோ இல்லையோ, ஆனால் அதை நீ பார்ப்பாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க செல்லம்மா பாரதி. அதை எழுதுறாங்க பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் போது எழுதுறாங்க, இந்த கவிதைகள் எல்லாம் பணமாகும், இதை பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ இருப்பாய்ன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு பாரதியாரை அத்தனை பேர் கொண்டாடுறாங்க, இதை பார்ப்பதற்கு அவர் இல்லையே. தீர்க்க தரிசிங்க பாரதி, தீர்க்க தரிசி. சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீடு சமைப்போம், காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னாரே. காசி நகர்ப்புலவர், காசியில் ஒருத்தர் கவிதை எழுதி உடனே காஞ்சியில் இருக்கிறவருக்கு சொல்லணுமா, அப்படி ஒரு டிவைஸ் கண்டுபிடிங்க பாடினார். அதான் இன்னைக்கு செல்போன் வந்திருக்கே. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். சரி, எல்லாத்தையும் தாண்டி இந்த பாரதி நமக்கு என்னப்பா கற்றுக் கொடுத்தாரு? நாங்கள் தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவங்க. தன்னம்பிக்கையை கற்றுக் கொடு. என்ன ஆயிட போகுது இந்த வாழ்க்கையில, என்ன ஆயிட போகுது? தலை போயிடுமா? இந்த ஊர்ல இருக்கிறவனா உன்னை வந்து திட்டிடுவானா? காசெல்லாம் போய் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருமா? இந்த வானம் இடிஞ்சு தலையில விழுந்துருமா? நண்பர்கள் நஞ்ச கொண்டு ஊட்டிடுவாங்களா? என்ன ஆனாலும் பயப்படாத பாண்டார், என்ன ஆனாலும் வாழ்க்கையில பயப்படாதப்பா. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், நஞ்சை கொண்டது நண்பர் ஊட்டும் போதிலும், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை ஏன்னு கற்றுக் கொடுத்துட்டு போனவங்க பாரதி. இந்த வாழ்க்கையில் பயப்பட தேவையே இல்லப்பா, இந்த வாழ்க்கை நாம் தைரியத்தோடு சந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு முண்டாசு கவிஞனினுடைய இந்த பிறந்த நாள் நம்பிக்கைக்கான நாள். இந்த முண்டாசு கவிஞன் நம் வாழ்க்கையின் நம்பிக்கையை கடத்திய கவிஞன். அவர்களை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளும் போது, தன்னம்பிக்கையை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக எடுத்துக்கொள்ளும் போது, இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். அந்த முண்டாசு கவிஞனை வணங்கி மகிழ்வதில்